இன்னைக்கு நம்ம இந்தியா முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஆட்டத்தில் ஆல் அவுட் ஆக இருந்த நம்ம இந்தியாவை அஸ்வின் ஜடேஜா 2 பேரும் தான் சரிவில் இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றி மீட்டு எடுத்திருக்காங்க இந்த ஆட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய செஞ்சுரியை பற்றி இன்னைக்கு பேசியிருந்த நம்ம அஸ்வின் கேட்குற நம்ம எல்லாரையுமே ஒரு நிமிடம் அவர் கண் கலங்க வச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு முக்கியமான கட்டத்தில் நம்ம அஸ்வின் ஒரு நாள் ஆட்டம் முழுக்க நம்ம இந்திய அணியின் பேர்கள் கூட இல்லாமல் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்த தன்னுடைய தாயார் அதாவது அஸ்வின் அவங்களுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக டெஸ்ட் ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அஸ்வின் அவர் மீண்டும் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்க அதே அம்மா தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா உடல்நிலை தேறி குணம் அடைஞ்சு இன்னைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த அந்த மேட்ச் அதாவது தன்னுடைய மகனுடைய விளையாட்டை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வந்திருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுடைய ஆசையை நம்ம அஸ்வின் இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. அதாவது நம்ம சென்னை மண்ணில் அஸ்வின் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி அவர் செஞ்சுரி அழிச்சிருந்தாலும் அவங்க அம்மா உடல்நிலை அவங்க சரியில்லாமல் இருந்தப்ப அஸ்வின் கிட்ட சென்னை மைதானத்தில் எல்லாருமே உன்னை கொண்டாடக்கூடிய ஒரு இன்னிங்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அஸ்வின் கிட்ட கேட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றினது மட்டும் இல்லாமல் நெருக்கடியில் இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றும் விதமாக அஸ்வின் இன்னைக்கு செஞ்சுரி அடித்து நம்ம இந்தியாவை மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்து காப்பாற்றிருந்தாரு. ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நிச்சயமாக ஒரு செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிற வைராகியம் எனக்குள்ளே இருந்துச்சு. இந்தியாவுக்காக நான் நிறைய செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் இந்த செஞ்சுரி என்னுடைய தாயாருக்கு அவங்களுக்காக அடித்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சென்னை மண்ணில் எல்லாருமே என்னை கொண்டாடக்கூடிய ஒரு இன்னிங்ஸ் நான் விளையாடணும் அப்படின்னு என்னுடைய அம்மா ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்த இன்னிங்ஸ் நான் விளையாண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முக்கியமாக என்னுடைய நாட்டுக்காகவும் என்னுடைய வீட்டுக்காகவும் இந்த இன்னிங்ஸ் நான் விளையாண்டுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகிழ்ச்சியுடன் நம்ம அஸ்வின் இன்றைக்கி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய செஞ்சுரியை பற்றி பேசியிருந்தார். அதே போல் அஸ்வின் அவருடைய தகப்பனார் அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்சை நம்ம அஸ்வின் அவர் செஞ்சுரி அடித்ததை சேப்பாக்கம் மைதானத்தில் உட்காந்து பார்த்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம அஸ்வின் அவருடைய நிறைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை இது வரைக்கும் நம்ம எல்லாருமே கிரிக்கெட்டில் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக அவருடைய குடும்பத்துக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம அஸ்வின் அவர் விளையாண்டது உண்மையாக இது மிகப்பெரிய ஒரு பாராட்டிற்கு உரிய ஒரு இன்னிங்ஸ், ஸ்பெஷலான இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.